ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்போ தான் கதிர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுலேயுமே ரொம்பவே ஃபயரான ஒரு எபிசோடாக நம்ம ராஜி பேசின எபிசோட் ரொம்ப சூப்பராக தரமாக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைய என்ன சொல்கிறது அப்படின்ட்டு உங்கள் பிள்ளை சரியான பொறுக்கின்ற மாதிரியே சொன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், அவர் தான் நம்மளோட அரசியோட கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டாரு. அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. 3 மருமகளோடு சேர்ந்து அந்த வீட்டு மகளும் சேர்ந்து ஒரு டான்ஸ் வீடியோ வந்து ரீல்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் அரசியோட கழுத்தில் வந்து தாலி இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அந்த லொக்கேஷனில் அவங்கள போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த தம்ப்லைன் அதுலேயுமே வந்து அரசியோட கழுத்தில் இருக்க தாலியை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி 3 பேருமே சேர்ந்து, அதாவது 4 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னடா சடனாக அரசிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது சடன் சர்ப்ரைஸ் தான், யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளோ நாள் சின்ன பொண்ணு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க சடனாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறாங்களேன்ட்டு. இங்கே குமாரவேலை வந்து சுத்தமாக பிடிக்கல அரசிக்கு. ஆனால் இங்கே அரசியை பார்த்த உடனே ஒரு லவ்ஸ் தான் குமாரவேலுக்கு போயிட்டுருக்கு. சடனாக வந்து தாலி கட்டியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. லவ் பண்ணி அவங்க சம்மதிச்சு அவங்க கழுத்தில் தாலி கட்டுற விஷயம்லாம் நடந்திருக்காது. கண்டிப்பாக யாருக்குமே தெரியாமல் யாருமே எதிர்பார்க்காம அரசியோட கழுத்தில் வந்து குமாரவேல் வந்து தாலி கட்டியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அப்கமிங் விஜய் டிவியோட நியூ பேர் ரெடி ஆயிட்டாங்க, அரசி குமாரவேல். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் ஃபயரான எபிசோட் காத்துட்ருக்கு.